ஃபேமிலி, நான் தான் அவங்க விஜி மீனு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இந்த சின்ன நெல்லிக்காய் வச்சு தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு ஊறுகாய் செய்ய போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம விஜி மீனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் வைக்க தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் தான், குட்டி நெல்லிக்காய். ஆக்சுவலாக இந்த நெல்லிக்காய் வந்து முந்தா நேற்று எங்கள் அம்மா வந்து நல்லா கழுவி உப்பு போட்டு நைட்டே ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நான் காலையில் என்ன பண்ணேன்னா, நல்லா காய வச்சேன். அது நல்லா காய்ஞ்சி உப்புலாம் சூப்பராக இறங்கிடுச்சு. நல்லா வெறுவாயே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நானே கொஞ்சம் சாப்பிட்டேன். உண்மையாக செம்மையாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். எப்படி காஞ்சி ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதெல்லாம் உப்பு, ஆக்சுவலாக இதில் ஃபுல்லாக உப்பு இறங்கியிருக்கு. சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நான் வந்து வெந்தயமும் கடுகு வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொடி ஆயிடுச்சு. இதை வச்சு உரமாக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் நல்லா இருக்குல்ல, சாப்பிட நல்லா உப்பு நல்லா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக தானே இருக்கு. நானே நிறைய நெல்லிக்காய் சாப்பிட்டேன். உண்மையாக செம்மையாக இருந்துச்சு. வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம வந்து உப்பு மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம நெல்லிக்காய் வந்து உப்பு போட்டு நம்ம ஊற வச்சு தான் காய வச்சுருக்கோம். ஸோ நம்ம உப்பு போட வேணாம். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சு செய்வாங்க. நான் அப்படி செய்யலை. நான் ஆல்ரெடி வந்து நெல்லிக்காவை வந்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு தான் நான் செய்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம்ல. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால், நல்லெண்ணெய் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. இது வந்து நல்லா வந்து கிண்டிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் இது வேகணும். இதோட ஊறணும் அந்த இது வந்து. ஸோ இப்போ சாந்து வந்து அதோட ஊறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கடுகும் அதுக்கப்புறம் வந்து வெந்தய பொடியும். ஸோ இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா கறி தூள் மாதிரி இருக்கு, கறிக்கிட்டணும். ஊறுகாய் நாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து இதாகிடுச்சு. நல்லா தான் இருக்கு. இதுலேயே காரம் அதிகமாக. கொஞ்சம் ஊறுகாய் சொதிப்பிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயிலாவே கடுகு வெந்துட்டு நல்லா கருகிட்டு இருக்கேன். ஊறுகாய் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் சாப்பிட நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு உண்மையாகவே. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். என்னம்மா சொல்லு வராது.
வாசனுக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு தான் வதக்கணும், ஏன்னா ரொம்ப கருகிடும். ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து கருகிட்டேன். பரவாயில்ல, டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம செய்யறதுல நெய் வருதா, இந்த மாதிரி தான் சொலப்பலாக தான் வரும். நெக்ஸ்ட் டைம் சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. யாரும் திட்டாதீங்க என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லை, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணுறேன். ஏன்னா கடுகு வெந்தயம் தான் கொஞ்சம் நான் தீச்சிட்டேன். மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. உண்மையாக சூடாக இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கும் சாப்பாட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உண்மையாக டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. இது எப்படி செய்யணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். நான் என்னென்ன குறை பண்ணியிருக்கேன், என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ திட்டாமல் சொல்லுங்கள் சரிங்களா. உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ விஜிமுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.